பிரைஸ் தி லார்ட். அருமையான கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். வாங்க, இந்த காலை வேளையிலே கர்த்தரை தேடுவோம். அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். இருதயத்தை உயர்த்தி அந்த பலனாகிய கர்த்தரை, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துறீங்களா? வாயை திறந்து துதிக்கிறீங்களா? இந்த நல்ல காலையும் நம்மளை காண செய்திருக்கிறாரே, ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே. கண்டிப்பாக இந்த நாளிலும் நமக்கு அவர் உதவி செய்வார். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். குழப்பங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், பலவிதமான அவமானங்கள் சூழ்ந்திருக்கலாம். பயப்படாதீங்க. காலவெளியில் சர்வ வல்லவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை உயர்த்தும் பொழுது, சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கை பிரகாசமாகும். இயேசுவே, உம்மை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கியவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கியவர். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். எல்லாம் என் கூட சேர்ந்து, தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசிப்பே, எனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசிப்பே, எனக்கெல்லாம் வாய்க்கும். ஆமென். எல்லாரும் வாயை திறந்து இந்த காலவரையில், என் கர்த்தரை நம்புவேன், அவரை விசுவாசிப்பேன், எனக்கெல்லாம் வாய்க்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என்னுடைய வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய விசுவாச ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் அனல் கொண்டதாக இருக்கும். ஆமென். திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், தீர்மானங்கள் அவருக்குள்ளே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் வாயை திறந்து கரங்களை உயர்த்தி, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒருவேளை வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வாயை திறந்து சொல்லுங்க, அவருக்குள்ளே எனக்கு எல்லாம் வாய்க்கும். அவர் எல்லாம் எனக்கு வாய்க்க செய்வார். நான் நம்புறேன். எனக்கு வாய்க்க செய்கிற கர்த்தர், என்னை நடத்துகிற கர்த்தர். தேங்க்யூ லார்ட். ஆமென். என் தேவனால் நான் நடத்தப்படுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். வாயை திறந்து நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசனம், கர்த்தருடைய மகிமை அநேகர் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது.
ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் வாயத்திறந்து சந்தேகப்படாமல், இல்லை எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், ஜெயம் கொடுப்பார், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், என்னை கட்டுவார், இடிஞ்சு போயிருக்கிற என் வாழ்க்கையை கட்டுவார். எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார், என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத வாயத்திறந்து சொல்லுங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென். இசப்பா தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆமென். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவெளியிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 25:12. 25:12 என்ன வருது கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். Who is the man who fears the Lord? Him will he instruct in the way that he should choose. Amen, amen. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வழங்குது? இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நமக்கு விளக்கி கொடுப்பார். ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், who fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுற பயம், இதை பல நேரங்களில் நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? ஐயா அடிச்சிருவார், குத்திடுவார். இல்லை, அது பயமே கிடையாது இல்லையா? அது அந்த பயம் கர்த்தருக்கும் நமக்கும் என்ன பண்ணிடும்? பிரிவினை கொடுத்தோம் இல்லையா? ஆனால் இது கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படிப்பட்ட பயம்னு சொன்னால் இல்லையா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட், எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவில் ஏற்படுத்தப்படுகிற அந்த பயம். எப்படி உறவு? அவர் கர்த்தர், நான் அவருடைய பிள்ளை. அவர் தகப்பன், நான் அவருக்கு பிள்ளை இல்லையா? என் தெய்வம், என்னுடைய மீட்பர். இந்த ஒரு உறவு வேணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். தகப்பன் பிள்ளை, அதையும் அறிஞ்சிருக்கணும். ஒரு பிள்ளை தகப்பன்கிட்ட எப்படி இருக்கும்? ரொம்ப உரிமையாக இருக்கும். அதனுடைய தேவைகளை தகப்பன்கிட்ட தான் போய் கேட்கும், பக்கத்து விட்டு தகப்பன்கிட்ட போய் கேட்காது. எங்கள் அப்பா எனக்கு செய்வார். அதே நேரத்தில் இது அப்பாவுக்கு பிடிக்காத, சத்தம் போடுவார், செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. இதுதான் அந்த தகப்பன் பிள்ளை உறவு. அதே போல் தெய்வம், அதுவும் வேணும் பாருங்கள். தெய்வம் இல்லையா, நாம் அவருடைய மக்கள். இப்போ பாருங்கள், தெய்வம்னா என்ன நினச்சிட்டீங்க? சாதாரண ஆளா? அண்ட சராசரங்களை உருவாக்குனவர் இல்லையா? அவருடைய விரல்கள் இதை செய்து முடித்தது. எவ்வளோ வியப்பு, எவ்வளோ ஆச்சரியம். வான மண்டலத்தை பாருங்கள், ஆகாய விரிவை பாருங்கள், கிரகங்களை பாருங்கள். சர்வ வல்லவர். அப்போ கவனிங்க, இதை அறிகிற அந்த அறிவில் ஏற்படுத்தப்படுகிற அந்த உறவு இருக்கு பாருங்க. இந்த உறவு தான் என்ன பண்ணும்? அவருக்கு பயந்து ஜீவிக்க பண்ணும். எப்படி பயந்து ஜீவிக்க பண்ணும்? பயந்து ஜீவனானா என்ன இல்லையா? எது கர்த்தருக்கு பிடிக்கும், எதுக்கு பிடிக்காது, எது அவருக்கு பிடிக்கிறத நான் செய்கிறது, அது என்ன ஆகுதுன்னா ரெஸ்பெக்ட், அவரை நான் மரியாதை செலுத்துறது. கடவுளுக்கு பயப்படுற பயம் என்னன்னா, நான் அவரை மதித்து வாழ்கிறது. அப்பா, என் கர்த்தர் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு, என்னை மீட்டெடுத்தாரு. இது அவருக்கு அருவருப்பு. இது எதை காமிக்குதுன்னா, நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இதுதான் ஃபியர்ஸ் த லார்ட். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா? மனுஷனை கர்த்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுமா? தூசியா குப்பையா அவர் தான் படைச்சாரு. ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணல அவர். பாருங்க, மனுஷனை மதிக்கிறாரு. வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, கிரியேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனை மதிக்கிறாரு, கனப்படுத்துறாரு. இப்போ பாருங்க, நான் என் வாழ்க்கையில் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனப்படுத்தணும். அப்புறம் பாருங்க, who fears the Lordன்றதுக்கு என்னன்னா, recognition of God's greatness and authority. அவருடைய மகத்துவம், அவருடைய அதிகாரத்தை
ரெகக்னைஸ் பண்ணுறது. அவர் எவ்வளோ பெரியவர், அவர் வார்த்தை வாயிலிருந்து வந்தால் நடக்கும். அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். இதுதான் அந்த ஃபியர்ஸ். இப்போ நம்ம பாடணும் பார்த்தீங்களா, தேவன் பெரியவர், வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை ரெகக்னைஸ் பண்ணுறது. அவர் சர்வ வல்லவர், அதிகாரம் உள்ளவர். இந்த காரியத்தை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க. திஸ் இஸ் கால்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தரை பற்றி அறிவில்லை. வேதவசனம் சொல்லுது, அறிவில்லாமல் சங்காரம் ஆவாங்க. அறிவில்லாமல், சும்மா சங்காரம் ஆகலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, கடவுளுடைய அறிவு இல்லை, உலக அறிவு எல்லாம் இருக்குது. உலக அறிவு இன்னும் கற்றுக்கணும்னு பார்க்காங்க. நல்ல விஷயம். ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல், கர்த்தருடைய அறிவு இல்லாமல் நீ எந்த காரியத்தையும் செஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு சில பேர் பாருங்கள், கடவுளை பற்றி அறிகிற அறிவு அவங்களுக்கு உண்டாகிறதில்ல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல, அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. பல விஷயங்களை பார்த்தா ஐயோ எப்படி இருக்கு, அதை பார்த்து வியந்து போகிறாங்க, அதை உயர்த்துறாங்க, அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, அதில் நேரத்தை செலவு பண்ணுறாங்க. ஏன்னமோ அது இவங்க வாழ்க்கையை கட்ட போகுதுன்னு. நல்லா கவனிங்க, உன் வாழ்க்கை அப்படி இல்லை. உன் வாழ்க்கை கர்த்தர் தலையிட்டால்தான் நீ செழிப்பை பார்க்க முடியும். அப்போ பாருங்க, கர்த்தருடைய அறிவு ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அதை கொண்டு வரணும், அதை வச்சு கட்டணும். அதை நீங்கள் விட்டுட்டீங்க, யூ ஆர் லூசர். கடவுளுடைய அறிவு இல்லாமல் என்ன பெரிய காரியம் செய்யுங்க, அது காரியங்கள் ஜெயமாக மாறாது இல்லையா? அப்போ பாருங்க, இந்த அறிவு ரொம்ப முக்கியம். which leads to life of obedience and humility. நல்ல கவனிங்க, கடவுளுடைய கிரேட்னஸ், அத்தாரிட்டிவை ரெகக்னைஸ் பண்ணுறது தான் கீழ்ப்படியவே வைக்கும், அடங்க செய்யும், கடவுளுடைய கருத்துக்குள்ளே அடங்கி வாழ செய்யும். இன்றைக்கி நிறைய பேர் கடவுளுடைய கருத்துக்குள்ளே அடங்குறது இல்லை பாருங்க. அவங்க அடங்கலைன்னா எதுக்கும் அடங்க மாட்டாங்க. கர்த்தருக்கு அடங்கலைன்னா வேறு எதுக்கு அடங்க போகிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா வேறு எதுக்கு கீழ்ப்படிய போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட ஜீவியத்தை பாருங்கள், முரட்டாட்டமான ஜீவியமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கர்த்தருக்கே கீழ்ப்படியல. கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன் கீழ்ப்படிய முடியலைன்னா, அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய அந்த மகத்துவத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த கிரேட்னஸ் அண்ட் அத்தாரிட்டிவை அவங்க ரெகக்னைஸ் பண்ணலை. அவங்க ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேற என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேற எதையோ மேன்மையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. ரெண்டாவது இந்த வசனத்தில் இருக்கிறது என்னன்னா, அவனுக்கு தாம் வழியை தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அந்த கடவுளை கனப்படுத்துகிறான், ரெஸ்பெக்ட் பண்ணுறான், ரெகக்னைஸ் பண்ணுறான், அவருடைய கிரேட்னஸ் அண்ட் அத்தாரிட்டி. இப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவனுக்கும் கடவுளுக்கும் அது இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வழியை தேர்ந்தெடுத்து அவனுக்கு போதிக்கிறார். அவரே வழியை தேர்ந்தெடுக்கிறாரு இல்லையா? அவரே வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, அவர் எந்த வழி தாம் பிள்ளைக்கு பெஸ்ட்டுன்றதை அறிஞ்சு ஆராய்ந்து என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுத்து அவனுக்கு சொல்கிறார், போதிக்கிறார். அப்பா இந்த வழிக்கு வா, நான் உன்னை வழி நடத்துகிறேன். யோசேப்புக்கு ஒரு வழியை காமிச்சார். ஆனால் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அவளும் வேற மாதிரி தான் நடக்குது. முன்னாடி தரிசனத்தில் காமிச்சிட்டு இதுதான் வழின்ட்டாரு. இப்போ அந்த வழியில் தான் கால் எடுத்து வச்சு போகிறாரு, அடங்கி இருக்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. ஆனால் அந்த வழி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி தெரியுது இல்லையா? அவன் நினச்சே பார்க்கல, அவனுடைய அண்ணன்மார்கள் தூக்கி கிணற்று குழிக்குள்ளே போடுறாங்க, தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளே. கதறி இருப்பான், கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, தயவுசெய்து இதிலிருந்து என்னை காப்பாற்றிடுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வந்த மாதிரி தெரியல. திரும்பியும் என்ன பண்ணுறாங்க, தூக்கி எடுத்து இஸ்மவேலர்கிட்ட வித்துடுறாங்க. அவன் சொல்லியிருப்பான், தயவுசெய்து இதை செஞ்சிட வேணாம் ஆண்டவரே, இஸ்மவேலர்கிட்ட வித்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா தெரியும் அந்த காலத்தில் இஸ்மவேலர் கைக்கு ஒன்று போயிடுச்சுன்னா அடிமை தான், அவங்க அடிமையாக தான் வைப்பாங்க. திரும்பி தான் சொந்த தேசத்துக்கு வர முடியாது. இந்த தரிசனம்னா என்ன ஆறுது? அங்கேயும் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஜெபத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணாருன்னு தெரில. கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருக்கணும்னா
இஸ்மவேலர் கைகளை நான் போகக்கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் கைக்கு தான் போனார். அங்கே போத்திபார் அரண்மனையில் அடிமையாக இருந்தார். அங்கே சிறைச்சாலைக்கு போகிறார், செய்யாத குற்றத்துக்கு போகிறார், அங்கேயும் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் நல்லா கவனிங்க, அதுதான் வழியாக இருக்குது கடைசியாக. நிறைய பேர் நினைக்கலாம், அப்போ கடவுளுடைய வழி உபத்திர வழியா? உபத்திர வழி இல்லை இல்லையா, உபத்திர வழி இல்லை. நீங்கள் அதை உபத்திரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரமாக தான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு வேளை பிடிச்சிட்டு போகும்போது அடிமை மாதிரி பிடிச்சிட்டு போயிருக்கலாம், ஒரு வேளை போய் அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அங்கே மேனேஜர் ஆகிட்டார். போத்திபாருக்கு அவர் தான் மேனேஜர். போத்திபாருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ இவன் தான் சம்பளம் போடணும் ஆயிட்டு இல்லையா. அப்போ நிறைய பேர் கேட்கலாம், சரி ஓகே, அங்கே போய் அடிமையாக இல்லை, கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்கிறாரு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, அப்போ ஏன் செய்யாத குற்றத்துக்கு அங்கே வந்துச்சு? கர்த்தர் தீர்மானம் போட்டார், தரிசனம் இவன் வாழ்க்கையில் நிறைவேறணும். சேஃபான இடம் எங்கன்னு பார்க்குறாரு, அதுதான் அவனுக்கு சேஃபு. நீங்கள் இதை சிறைச்சாலை, இது உபத்திரம், இதை அப்படி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகத்துவத்தை எண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் யோசேப்பு அதை ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கல, அதுக்குள்ளே தேவனுடைய வழி நடத்துதலை பார்க்குற. அதனால தான் சர்வே பண்ண முடிஞ்சது ஐயா. அவன் புரிஞ்சுக்கிட்டான், கடவுளுடைய காலத்தை புரிஞ்சுக்கிட்டான், கடவுளுடைய வழி நடத்துதலை புரிஞ்சுட்டான். அப்போ கவனிங்க, எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்புக்கு கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். எப்போ? இதுதான் வழி, இந்த வழியில் நீ அடங்கி வா, நீ அமைதியில் ஆறு, நான் உன்னை உயர்த்துவேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. அதனால அந்த சூழ்நிலையை உபத்திரமாக பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சில பாதைகள், அவங்களுடைய வழிகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எந்த காரியமும் செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை, காரியங்கள் கைக்கூடி வரல, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார், இதை செய் அதை செய்யாதன்னு. ஆனால் இதெல்லாம் செய்யாமையே அவங்க ஏன் கர்த்தர் என்ன இவ்வளோ எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளோ காலம் தானே ஓடுது, காலம் ஓடுது. ஆனால் ஏன் நீ கடவுளுடைய மகத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியல, கடவுளுடைய வழிகளை அறியலை, கர்த்தருடைய சத்தம் கேட்கலன்னா, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாதனால அவருக்குள்ள உனக்கு அந்த தொடர்பு இல்லை, அந்த அறிவு ஏற்படுத்தலை இல்லையா, ரெகக்னைஸ் பண்ணலை. இதுதான் பெரிய பிரச்சனை. அதனால் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு இருள்னா இருள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் தானியேலுக்கு இருளுக்குள்ளே தள்ளப்பட்டான், சிங்க கெபிக்குள்ளே. ஆனால் அங்கே அவன் கர்த்தரை ரெகக்னைஸ் பண்ணி இருந்தனால அந்த இருளுக்குள்ளே அவன் வெளிச்சத்தை பார்த்தான். யோசேப்பு அப்படி பார்த்தாரு, யாக்கோபு இப்படி பார்த்தாரு, ஆபிரகாம் இப்படி பார்த்தாரு, பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இருதயம் கீழ்ப்படுகிற பயப்படுகிற இருதயமாக இருந்தால் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாய்ஸ் டெசிஷன் எடுக்க அவரே வழிகளை ஆயத்த பண்ணி நடக்க செய்வார். எல்லாரும் அர்ப்பணிப்போம். அப்பா இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் எங்களை நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.